சென்னையில் மெரினா வான்சாகச நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் மற்றும் வெயிலால் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை மெரினா வான் சாகச நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் காரணமாக வெயிலால் 5 பேர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் சரவணன் கருப்பசாமி என்ற வழக்கறிஞர் புகார் அளித்துள்ளார். அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம். பாதுகாப்பு நடவடிக்கைகள் கண்காணிக்காமல் சென்னை காவல் ஆணையர் அருண் கடமை தவறிவிட்டதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னை காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. மெரினா சோக சம்பவம் குறித்து தேசிய மகளிர் உரிமைகள் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டும் என்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது. சென்னையில் மெரினா வான் சாகச நிகழ்ச்சியில் கூட்ட நெரிசல் மற்றும் வெயில் காரணமாக 5 பேர் உயிரிழந்த சம்பவத்தில் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் சரவணன் கருப்பசாமி என்ற வழக்கறிஞர் புகார் அளித்துள்ளார். தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் சரவணன் கருப்பசாமி என்பவர் புகார் அளித்துள்ளார். பாதுகாப்பு நடவடிக்கைகளை கண்காணிக்காமல் சென்னை காவல் ஆணையர் அருண் கடமை தவறிவிட்டதாக புகார் எழுப்பப்பட்டுள்ளது. சென்னை காவல் ஆணையர் அருண் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக இதனை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மெரினா சோக சம்பவம் குறித்து தேசிய மனித உரிமைகள் ஆணையம் விசாரணை நடத்த வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி, இது குறித்த விரிவான தகவல்களை சொல்லுங்க. ஜனனி, இந்திய விமானப்படையின் வான் சாகச நிகழ்ச்சி என்பது சென்னையில் நேற்றைய தினம் நடைபெற்றது. விமானப்படை சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த வான் சாகச நிகழ்ச்சி என்பது சிறப்பாக மக்களுக்கு உணர்வுகளை தூண்டும் வகையில் நடைபெற்று முடிந்திருந்தாலும் இதற்கான முன்னேற்பாடு பணிகளை செய்வதற்காக தமிழக அரசே பொறுப்பேற்றிருந்தது. அதற்கான பணிகளை முறையாக செய்யாததன் காரணமாக பல்வேறு விதமான குளறுபடிகள் என்பது நேற்றைய தினம் ஏற்பட்டிருந்தது. குறிப்பாக நேற்றைய தினம் முழுவதுமாக சென்னையில் எந்த பகுதிக்கும் செல்ல முடியாத அளவிற்காக போக்குவரத்து என்பது தடைப்பட்டது. முறையான பாதுகாவலர்கள் இல்லாததனால் போக்குவரத்தை சீர் செய்ய முடியாமல் பல மணி நேரம் பொதுமக்கள் காத்திருக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அது மட்டுமல்லாமல் பலர் மயக்கமடைந்து விழுந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்படக்கூடிய சூழலில் இருந்தனர். அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வதற்கு கூட ஆம்புலன்ஸ்கள் செல்ல முடியாத அளவிற்காக அனைத்து சாலைகளும் ஸ்தம்பித்தது. இதனால் நேற்றைய தினம் இந்த விமான சாகச நிகழ்ச்சிகளை பார்க்க வந்த 5 நபர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். இது ஒட்டுமொத்தமாக சென்னை மக்களிடத்திலே சோகத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் நடைபெற்ற இந்த வான் சாகச நிகழ்ச்சி கூட்ட நெரிசல் உயிரிழந்த விவகாரம் தொடர்பாக தற்போது சரவணன் கருப்பசாமி என்ற வழக்கறிஞர் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் ஒரு புகார் மனு ஒன்றை அளித்திருக்கிறார். குறிப்பாக அவர் அந்த புகார் மனு அளித்திருக்கக்கூடிய அந்த மனுவில் சென்னை மெரினா கடற்கரையில் எந்த வகையிலும் நிகழ்ச்சிகள் நடத்த அனுமதி இல்லை என ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஏற்கனவே ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு பிறகாக சென்னை மெரினா கடற்கரையில் எந்தவித கூட்டங்களோ எதுவும் நடத்தக்கூடாது என்பதாக ஏற்கனவே அறிவுறுத்தல் என்பது இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் சமீப காலமாக மக்கள் அதிகப்படியாக கூடக்கூடிய நிகழ்ச்சிகள் என்பது சென்னை மெரினா கடற்கரையை மையமாக வைத்து நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையிலேயே இந்த ஆண்டும் நேற்றைய தினம் சென்னை மெரினா கடற்கரையில் இந்த வான் சாகச நிகழ்ச்சி என்பது நடத்தப்பட்டிருக்கிறது. இந்த வான் சாகச நிகழ்ச்சியில் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகளை செய்வதற்கு சென்னை மாநகர கமிஷனராக இருக்கக்கூடிய அருண் IPS அவர்கள் தலைமையில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் பொறுப்பேற்றிருந்தார்கள். 8000 போலீசார்கள் காவல்துறையினர் பணியில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டது. ஆனால் அவர்களுக்கு கீழ் இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகளை முறையாக பணியில் ஈடுபடுத்தாததும் அவர்களிடமிருந்து பணியை வாங்காததும் காரணமாக அவர்களது கடமைகளை அவர்கள் சிறப்பாக செய்யாததன் காரணமாக பல்வேறு குளறுபடிகள் என்பது ஏற்பட்டிருப்பதாகவும் அதன் காரணமாக நேற்றைய தினம் 5 நபர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் மற்றும் பலர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே இதனை முறையாக கையாள தவறிய மாநகர கமிஷனராக இருக்கக்கூடிய அருண் அவர்களை உடனடியாக அவர் மீது நடவடிக்கை என்பது எடுக்க வேண்டும் என்பது போன்று
தேசிய மனித உரிமைகள் ஆணையத்திடம் வழக்கறிஞர் புகார் மனுவினை அளித்திருக்கிறார். இது தற்போது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் நேற்றைய தினம் இந்திய விமானப்படை சார்பில் நடத்தப்பட்ட அந்த வான் சாகச நிகழ்ச்சி சிறப்பாக நடந்து முடிந்திருந்தாலும், அவர்களுடைய பணிகளை அவர்கள் சிறப்பாக செய்திருந்தாலும், சிவிலோர் என்று சொல்லக்கூடிய இந்த முன்னேற்பாடு பணிகள், இந்த கட்டடப் பணிகள் ஆகியவற்றை மாநில அரசு மேற்கொள்வதாக தெரிவித்திருந்தது. மாநில அரசிடம் பொறுப்புகளை வழங்கியிருந்தார்கள். ஆனால் அந்த பொறுப்புகள் முறையாக செய்யப்படவில்லை என்பதே பொதுமக்களின் பெரும்பாலான கருத்துக்களாகவும் இருந்து வந்தது. இதன் காரணமாக நேற்றைய தினம் 5 நபர்கள் உயிரிழந்ததும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது. இன்னமும் பல நபர்கள், 100க்கும் மேற்பட்டவர்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இந்த நிலையில் இதனை முறைப்படுத்த வேண்டிய காவல்துறையினர் முறையாக அந்த போக்குவரத்தை சீர் செய்யக்கூடிய பணிகளும், அதே போன்று அவர்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடு பணிகளிலும் முறையாக செய்யாததன் காரணமாகவே இந்த அசம்பாவிதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. எனவே அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேசிய மனித உரிமை ஆணையத்தில் வழக்கறிஞர் புகார் என்பதனை கொடுத்திருப்பது தற்போது பேசுபொருளாகி இருக்கிறது. ஜனனி, ஜெயலானி, தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி.